வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைத்து சரியான முறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். காமாட்சி அம்மன் விளக்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதே போல் நல்லா க்ளீன் பளிச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் எப்பொழுதுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பொட்டு வச்சுருக்கேன். பொட்டு வைக்கும் போகும்போது நெத்தியில் பொட்டு வைக்கும்போது ஓம் ஸ்ரீ காமாட்சி நமகன்னு சொல்லி பொட்டு வச்சு பழகுங்க. நெத்தியில், திருமாங்கலத்தில், கையில், பின்பக்கமும் வைக்கணும். பின்பக்கம் சாமி இருந்தாலும் வைக்கணும், இல்லை கலசம் சில பேருக்கு இருக்கும், கலசம் இருந்தாலும் பின்னாடி வைக்கணும். அதே மாதிரி திருவாச்சிலையும் வச்சுக்கணும். மெயினாக நெத்தியில், திருமாங்கலத்தில், கை கால்களில் காமாட்சி விளக்குக்கு கம்பல்சரியாக பொட்டு வச்சு தான் ஏற்றணும். நம்ம சும்மா வெறுமனே ஏற்றக்கூடாது. திருவாச்சிலையும் பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வச்சுட்டு ஒரு குட்டி தாம்பலம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா காமாட்சி விளக்குக்கு கீழே வெறுந்தரையில் வச்சு அப்படி நம்ம ஏற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தாம்பலம் வேணும். அந்த தாம்பலத்தில் அந்த காமாட்சி விளக்கு அமர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தாம்பலம் மொத்தம் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். நல்ல தாம்பலமாக எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு 5 ரூபா காயின், 5 ரூபா காயின் வச்சுக்கிறதுனாலும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா 1 ரூபா காயின் இருந்தாலும் வச்சுக்கலாம். அந்த காயின் நம்ம ஏன் வைக்கிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிலர் விளக்குக்கு உள்ளே போடுவாங்க, சிலருக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைப்பாங்க. நான் இப்போ வந்து பச்சரிசியை போட்டிருக்கேன். அதாவது பச்சரிசியில் மஞ்சள் கலந்து போட்டுக்கலாம், இல்லை வெறும் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பச்சரிசி தான் எப்பொழுதும் வைப்பேன். அதே மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள், விளக்கு வந்து ஆடக்கூடாது, மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. காமாட்சி விளக்கு சமமாக கரெக்டாக அமரணும். அந்த மாதிரி ஒரு தாம்பலத்தை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு தகுந்த மாதிரி தாம்பலம் அப்போ கிடைக்கிது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் விளக்கில் எப்பொழுதுமே வந்து நெய்யாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெயும் விட்டுட்டு தான் நம்ம வந்து திரி போடணுமே தவிர, திரியை போட்டதுக்கப்புறம் நெய்யை நம்ம விடக்கூடாது. நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் 2 திரி போட்டுக்கோங்க, அதுவும் பஞ்சு திரி போட்டுக்கோங்க. இதை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் அடிக்கடி இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கே கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். எப்பொழுதுமே நம்ம வீட்டில் ஒரு இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கும்போது நமக்கே ஒரு மன அமைதி கிடைக்கும். பெண்களுக்கு ஒரு மன அமைதி, ஒரு பணத்தடை, வீட்டில் மகிழ்ச்சி, ஒரு நேர்மறை சக்தி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். நம்ம விளக்கை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம்னாமே அந்த நிமிஷத்துலேருந்தே நம்ம வீட்டில் ஒரு நேர்மறை சக்தி இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு முறை விட்டுட்டு செய்யக்கூடாது. இதை நம்ம எப்பொழுதும் காலை மாலை இரு வேளைகளையுமே நம்ம இந்த காமாட்சி விளக்கை ஏற்றலாம். காமாட்சி விளக்குக்கு பர்டிகுலராக நீங்கள் விசேஷமாக நீங்கள் வந்து தனியாக பூஜை பண்ணணும் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, இல்லை தை வெள்ளி, ஆடி வெள்ளி வரும்போது பர்டிகுலராக காமாட்சி அம்மன் விளக்கை அலங்கரித்து நீங்கள் பூஜை பண்ணலாம். ஏற்றும்போது உங்களுக்கு பிரார்த்தனை என்னவோ அதை மட்டும் சொல்லணுமே தவிர, நம்ம கோவமோ கவலையோ பல பிரச்சனைகளை நினச்சிக்கிட்டு நம்ம விளக்கை ஏற்றவே கூடாது. எப்பொழுதுமே அந்த விளக்கை ஏற்றிட்டோம் அப்படின்னாவே ஒரு நிமிடம் முழுக்கவே அந்த அம்மனுக்காக நம்ம அர்ப்பணிக்கப்படுவோம் நேரம். அதனால் முழுக்க நீங்கள் எப்பொழுதுமே மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு காமாட்சி விளக்கு ஏற்றும் போது எந்த ஒரு மன கஷ்டத்தையும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை மட்டும் நினச்சி ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போகும்போது ஓம் ஒளிர் வளர் விளக்கே அப்படின்னு நீங்கள் ஏற்றுங்க. அதே மாதிரி விளக்கை குளிர்விக்கும் போகும்போது ஓம் சாந்த சொரூபினியே அப்படின்னு சொல்லிட்டு திரியை உள்ளிழுத்த மாதிரி நீங்கள் விளக்கை குளிர்விக்கலாம். பூக்கள் இருந்துச்சுன்னா அந்த பூக்களை பசும்பாலில் நினச்சி அப்படியே நம்ம விளக்கை குளிர்விக்கலாம். இப்போல்லாம் தூண்டுகோல் நிற்கிது, அது கிடைச்சாலும் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கங்க. எப்பொழுதுமே இந்த விளக்கை நீங்கள் இப்படி தான் ஏற்றணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.